கேரளம் இன்னைக்கு வர பார்த்ததுலயே வச்சு அவர் இப்போ மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சுட்டு வராங்க. ஒரு ராத்திரிலேயே சுமார் 400 பேரோட உயிர் மண்ணுக்குள்ள போச்சு. நிறைய பேர் குடும்பத்துல எல்லாருமே இழந்துட்டு அனாதையாய் நிக்கிறாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த மாதிரியான விஷம் நிறைஞ்ச உயிரினங்கள் எல்லாம் வருது. எப்படி ஒரு மனுஷனால இப்படி எல்லாம் ஆக முடியுது என்று தெரியல. இவனெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா என்று கூட தெரியல. இவனோட வீடியோ பார்த்தப்போ ரியாக்ட் பண்ணணும் என்று தோணுச்சு. கேரளாவில் நடந்த இந்த வயநாட் டிராஜடியோட சின்ன சின்ன கிளிப்ஸ் வச்சு சிரிச்சிட்டு ரியாக்ஷன் கொடுக்கறான். இவனெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு ஹெட் மாஸ்டர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸோட பிணத்தை பார்த்து ஷாக்ல அழுதுட்டு இருக்காரு. அந்த வீடியோ எடுத்து ரொம்பவே சிரிக்கிறான். അത് മാത്രം അല്ലെങ്കിൽ ഇങ്ങനെയൊക്കെ സംഭവിക്കും. ഞങ്ങൾ ഇവിടൊക്കെ ഇരുന്നാ ഞങ്ങൾ പഠിപ്പിക്കുന്നത് ഇവിടെ എല്ലാം ഇരുന്ന് പഠിപ്പിക്കും. മക്കളോട് പറയും, നിങ്ങൾ ലോകത്തിലെ ഏറ്റവും ഭാഗ്യം ചെയ്ത മക്കളാ. ഈ പുഴയോരത്ത് ഇരുന്ന് പഠിക്കാനുള്ള ഭാഗ്യം ലോകത്ത് ആർക്കാ കിട്ടുക? ഒരുപാട് അഹങ്കാരി. அவனோட வீட்டில் இது நடந்திருந்தா இப்படி சிரிப்பானா? ஒரு 3 வயசான பொண்ணு மிஸ்ஸிங் ஆயிட்டா. அப்பா அவளை தேடிட்டு இருக்காங்க. அந்த அப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும் அதை வச்சு காமெடி பண்ணிருக்கான். 3 വയസ്സുകാരി സൂഹി സഹ കാണാനില്ല. അച്ഛൻ റൌഫ് മേപ്പാടി കമ്മ്യൂണിറ്റി ഹാളിന് പുറത്ത് 2 ദിവസമായി. ஒண்ணு இல்லைன்னா இவனுக்கு மன ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக பண்ணிருக்கலாம். அதுக்கு நீ இப்படியா? நான் என்னமோ இவன் ஒரு மைனர் ஆயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவனுக்கு 29 வயசாச்சு. கர்மா ஒரு பூமரங் போல சுத்தி வந்துடும். மனிதனோட கூட்டத்தில் இவனை சேர்க்க முடியாது, மிருகம் என்று கூட சொல்ல முடியாது. இப்பதான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுல ஒரு வயசான அம்மா அழுதுட்டே ஒரு விஷயம் சொன்னாங்க. வயநாடில் நிறைய காட்டானே இருக்கும். இவரெல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு தான் இத வீட்டு பக்கத்துல வராம ஓட்டி விடுறது, காட்டான கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஆனா இந்த ஒரு லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் தன்னோட உயிரை கையில புடிச்சு தப்பிக்க பார்க்கும்போது இந்த அம்மா வந்து ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தாங்க. அவங்களோட பேத்தி கூட எந்த இடத்துல இருந்து தண்ணி வருமோ என்று பார்த்துட்டு அப்ப 3 காட்டான வந்து இந்த அம்மா பக்கத்துல இருந்து இவரை பாதுகாத்து, அந்த அம்மா கூட அவரோட பேத்தியும் இருந்தாங்க. அதுல ஒரு காட்டானையோட கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. அவர் சொல்றாங்க, ராத்திரி முழுவதும் எங்களை அழுதுட்டே காவல் காத்துட்டே இருந்துச்சு என்று. இந்த மாதிரியான மிருகங்களுக்கு கூட ஐயோ பாவம் என்று தோன்ற நேரத்துல இவன மாதிரியான நாய்ங்க கிளம்பிருக்காங்க. சாரி, இவனை நாயின்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அது நன்றி உள்ளது. இன்னொரு வீடியோ போட்டிருக்கான். இந்த வயநாடு நிலைச்சரிவு ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் என்ற ஒரு கேரளா லாரி டிரைவர் வந்து கர்நாடகாவில் இதே லேண்ட்ஸ்லைட் காரணமாக மிஸ்ஸிங் ஆயிருந்தாரு. அவரோட போட்டோ வச்சுட்டு இந்த மாதிரியான வீடிയോ போட்டிருக்கான். ഹലോ ഗൈസ്, ഉരുൾപൊട്ടൽ കാണാതായ അർജുൻ്റെ തലയിൽ ഈ ആന തൂറുന്നത് നിങ്ങൾക്ക് കറക്റ്റായിട്ട് വെച്ചെടുക്കാൻ സാധിക്കുമോ? അങ്ങനെ എല്ലാവർക്കും വെച്ചെടുക്കാൻ സാധിക്കില്ല. അങ്ങനെ വെച്ചവർ കമന്റ്. இவனை எல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா என்று தெரியல. எப்படியோ நிறைய யூடியூபர்ஸ் இவனோட வீடியோ எடுத்துட்டு கொட்டுனப்போ தம்பி யூடியூப் சேனலையே டிலீட் பண்ணிட்டு ஓடிட்டான். இவனோட பேர் வந்து ரெனாய். இவனோட யூடியூப் சேனல் நேம் வந்து ரெனாய். இப்படியோ நிறைய யூடியூபர்ஸ் இவனோட வீடியோ எடுத்துட்டு வீடியோ போட்டு நல்லா கொட்டினாங்க. அப்ப இந்த ரெனாய் தம்பி வந்து யூடியூப் சேனலையே டிலீட் பண்ணிட்டு ஓடிட்டான். அதோட எல்லாம் முடிஞ்சது என்று நினைச்சிருப்பான் போல. ஆனா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சைபர் கிரைம் போலீஸ் கேஸ் எடுத்திருக்காங்க. இவனை அரெஸ்ட் பண்ணிருக்காரு என்று செய்தி வருது. இவனை அரெஸ்ட் பண்ணா மட்டும் போதாது, இதுக்கு தக்கதான தண்டனையும் கொடுக்கணும். இவன மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு என்ன பண்ணணும் என்று மறக்காம கமெண்டில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.